வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நாட்டின் பயணத்திற்கு இந்த பட்ஜெட் அடித்தளமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குரு ரவிதாசின் போதனைகள் நாட்டின் சமூக நெறிமுறைகளுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய கடலோர காவல் படையின் 50வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் தமது பட்ஜெட் உரையில் பொது கட்டமைப்பிற்கு மூலதன நிதியாக 12.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், சென்னை, பெங்களூரு உட்பட நாட்டின் 7 நகரங்களில் அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றும், கல்வித்துறையை மேம்படுத்தவும் வங்கித்துறையை சீரமைக்கவும் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். 3 முக்கிய கடமைகளை கனவில் வைத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி மற்றும் திட்டங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். உற்பத்தியை அதிகரித்து வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், பாஜக அரசின் சீரிய நடவடிக்கைகளால் நாட்டின் வளர்ச்சி 7% அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பட்ஜெட் மக்கள் நலன், எல்லோருக்கும் எல்லாம், இளைஞர்கள் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். உயிரி மருத்துவத் துறையில் பயோ பார்மா சக்தி என்னும் திட்டம் 10,000 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படும் என்றும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க 6 அம்ச திட்டம் உருவாக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது உரையில் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் 40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிஷாவில் அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட் குறித்த கூடுதல் தகவல்கள். கைத்தறி நெசவாளர்களுக்கு புதிய திட்டம் உருவாக்கப்படும் என்றும், சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். காதி மற்றும் கைவினைப் பொருட்களை ஊக்குவிக்க மகாத்மா காந்தி கிராம சமாஜ் என்னும் திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு சாதனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும், கட்டுமான மற்றும் உள்கட்டமைப்பு சாதனங்கள் மேம்பாட்டிற்கு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். விண்வெளி துறையில் தன்னிறைவை எட்டுவதற்கு தேசிய திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஜவுளித்துறையை நவீனப்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் திட்டம் வகுக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்க பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்படும் என்றும், பொது போக்குவரத்திற்கு நாடு முழுவதும் 20 நீர்வழி தடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், 3ஆம் நிலை நகரங்கள், கோவில் நகரங்கள் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்களுக்கு அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றும், சுற்றுலாத்துறை வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் என்றும், பொது கட்டமைப்பிற்கு மூலதன நிதியாக 18.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது உரையில் கூறினார். வருமான வரி தாக்கல் எளிமைப்படுத்தப்படும் என்றும், புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து துறைமுகங்களையும் இணைக்க 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்நிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய பங்கு சந்தைகளில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மையங்களில் மருத்துவ சுற்றுலா வசதி ஏற்படுத்தப்படும் என்றும், இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீனவ சுய உதவி குழுக்களுக்கு புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5000 நீர்த்தேக்கங்களை மேம்படுத்த திட்டம் தயாரிக்கப்படும் என்றும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு திட்டம் தயாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய அளவில் 2 மனநல சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் நிதி பற்றாக்குறை 4.5% கீழ் கொண்டுவரப்படும் என தாம் ஏற்கனவே அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வரும் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 4.3% இருக்கும் என்று அவர் கூறினார். நிதியாண்டின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 1.4 லட்சம் கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்றும் நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 17 மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நாட்டின் பயணத்திற்கு இந்த பட்ஜெட் அடித்தளமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட் 140 கோடி இந்தியர்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கிறது என்றும் இந்த ஆண்டு இந்த பட்ஜெட் புதிய ஆற்றலையும் புதிய உத்வேகத்தையும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பட்ஜெட் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நன்றி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு அதிவேக வழித்தடங்களை அமைப்பதற்கான அறிவிப்புகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்த பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் புதுச்சேரிக்கு பல நன்மைகளை இந்த பட்ஜெட் கொண்டு வருவதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒன்னு சொல்லிருக்காங்க. அது குறிப்பா ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார் சொல்லிருக்காங்க. புதுச்சேரியும் ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார்ல வர்ற பகுதி. அதனால புதுச்சேரிக்கும் இதுல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மெகா டெக்ஸ்டைல் பார்க் எல்லாம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுச்சேரிக்கு சம்பந்தப்படுத்தி நம்ம பண்ண முடியும். அதுவும் குறிப்பா நம்ம சாஸ்தி போன்ற ப்ரோக்ராம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கார்கள். அதுலயும் புதுச்சேரிக்கு நிறைய நிதி உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால இன்னும் கூட நமக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நிதி அதன் மூலமாக கிடைக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நிதி உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சமத்துவம், கருணை, மனிதாபிமானம் போன்ற போதனைகளால் நாட்டின் சமூக நெறிமுறைகளுக்கு உத்வேகம் அளித்து வருபவர் குரு ரவிதாஸ் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரு ரவிதாஸின் 649வது பிறந்த நாளை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் பஞ்சாபின் ஆதம்பூர் விமான நிலையத்தில் தரையிறங்கினார். விமான நிலையத்தின் புதிய பெயரை ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகாராஜ்ஜி விமான நிலையம் ஆதம்பூர் என பிரதமர் அறிவித்துள்ளார். லூதியானாவில் உள்ள ஹல்வாரா விமான நிலைய முனைய கட்டிடத்தையும் அவர் காணொளி மூலம் திறந்து வைத்தார். இந்திய கடலோர காவல்படையின் 50வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால சேவையை இது கடந்துள்ளது. 1977 ஆண்டில் வெறும் 7 தளங்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கடலோர காவல்படை இன்று 155 கப்பல்கள் மற்றும் 80 விமானங்களை கொண்ட கடல்சார் படையாக உருவெடுத்துள்ளது. வரும் 2030 ஆண்டிற்குள் 200 தரைத்தளங்கள் மற்றும் 100 விமானங்கள் என்ற இலக்கை அடைய கடலோர காவல்படை தயாராக உள்ளது. 1977 ஆண்டு பிப்ரவரி 1 தேதி உருவாக்கப்பட்ட இந்திய கடலோர காவல்படை இந்தியாவில் விரிவடைந்து வரும் கடல்சார் நலன்களை பாதுகாக்க திட்டமிடப்பட்டதாகும். கடலோர பாதுகாப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு, கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மிதமான உதவி ஆகியவற்றை மேற்கொண்டு வருகிறது. இந்திய கடலோர காவல்படை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்புகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தன்னிறைவை நோக்கிய தனது நிலையான பயணத்தை தொடர்கிறது. இந்திய கடலோர காவல்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடலோர காவல்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாட்டில் கடற்கரைகளில் உறுதியான கேடயமாக நிற்பதில் இந்திய கடலோர காவல்படை முத்திரையை பதித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, விரைவான பேரிடர் மீட்பு மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பின் பாதுகாப்பு ஆகியவற்றில் கடலோர காவல்படையின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை அவர் பாராட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நாட்டின் பயணத்திற்கு இந்த பட்ஜெட் அடித்தளமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குரு ரவிதாஸின் போதனைகள் நாட்டின் சமூக நெறிமுறைகளுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் 50வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.